ஹரி ஓம். நம்மள நிறைய பேர் சபரிமலைக்கு மாலை போட்டாச்சு. ஐயப்பனை தரிசனத்துக்கு ஆவலோட காத்துட்டு இருக்கோம். அப்போ சபரிமலைக்கு போறவங்க இந்த சுவாமிகளுக்கு நான் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த 3வது மலைக்கு போகிறவங்க மணிகண்ட சாமியாக நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு கழுத்தில் மணியை கட்டி அழைச்சிட்டு போகிறோம். அங்கே போய் அந்த மணியை சமர்ப்பணம் பண்ணுறோம். ஒரு கோவிலில் போய் ஒரு விஷயத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டா அது அந்த சுவாமியுடைய சொத்து. நிறைய பேர் அறியாமையினால அங்கே இருக்கக்கூடிய மணியை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஒரு குருவா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அந்த தவிர என்னுடைய சீடர்கள் பண்ணுறதில்லை. முடிஞ்சால் அதை கற்றுக்கவங்க, நீங்களும் பண்ணிடாதீங்க. சுவாமியுடைய சொத்து அது, சபரிமலை தேவஸ்தானத்தோடது. நம்ம போய் கொடுத்துட்டோன்னா அது அவங்களோடது. நம்ம சுவாமிகிட்ட மனமுருகி நம்ம குழந்தைங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாமே தவிர அங்கே இருக்கக்கூடிய மணியை கொண்டு வரக்கூடாது. இதே இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். சுவாமியே சரணமையப்பா.